நல்லா இருக்கேங்க. எக்க பஸ் வந்துட்டு மறைங்கக்க, இல்லன்னா நிக்காம போயிருவான். எக்க எல்லாரும் எங்க போயிட்டு வரிய? இது இந்த பொண்ணு மாலைங்களுத்துமா வந்திருக்கு. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு சின்ன பொண்ணு. அதான் மாப்பிள்ளைட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஓ அப்படியா? மாப்பிள்ளை எங்கக்க? வண்டியில போகாம பஸ்ல வரிய? மாப்பிள்ளை ஃப்ரெண்டோட கூட பின்னாடி பைக்ல வந்துட்டு இருக்கா வசந்தி. டிக்கெட் ஃப்ரீ பத்தியா? நாங்க அதான் எதுக்கு வண்டியை பிடிச்சிக்கிட்டு நீ பொண்ணை கூட்டிட்டு பஸ்ல வரோம். நீ எங்க போயிட்டு இருக்கா சின்ன பொண்ணு? எங்க அம்மா கறிக்கு உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னாவக்க. அதான் ஒரு 2 உப்பு பாத்துட்டு வந்துருவோமே, நீ வாரேன். ஏமா உப்பு பாத்துக்கலாமா பஸ்ல வரா? ஆமாக்கு, சின்ன பிள்ளையில இருந்தே எங்க அம்மா என் கையில தான் கறியை ஊத்தி உப்பு இருக்கானி பாரு மக்களே, உப்பு இருக்கானி பாரு மக்களேன்னு சொல்லுவா பத்துடுங்க. இப்ப கொஞ்ச நாள் அது இல்லாம இருந்து பத்துடுங்க. இப்ப பஸ்ஸுக்கு ஃப்ரீனியாச்சா, அதான் ஒரு 8 வந்து பாத்து குடுத்துட்டு போ மக்களே. நாவலா உப்பு இருக்கானி பாத்து குடுத்துட்டு வரணுங்க. நீ எங்க கிளம்பிட்ட வசந்தி இந்த மத்தியான வெயிலுல? வீட்ல இருந்து போர் அடிக்குது, நீ யாருமே போக மாட்டேக்கு. அதான் பஸ்ல வந்தா 4 பேர் மூஞ்ச பார்க்கலாமா, கொஞ்சம் கதை விடலாமான்னு வந்தேன். நல்ல வேளை நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்க. என்ன மக்களே, என்ன இப்ப வந்துறமா இப்ப வந்துறா. எக்க எல்லாரும் இப்ப இறங்கிருவீங்களோ? நான் கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன். ஐயா அப்படியா? சரி பொண்ணை இறக்கி விட்டுட்டு வாரேன், அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். எக்க எல்லாரும் வெளியே கிளம்புறீங்களோ? நானும் வாரங்க. எத்தனை மணிக்கு போகணும்னு மட்டும் சொல்லுங்க. எக்க வரும்போது உங்க வீட்டுக்கிட்ட ராமலட்சுமியும் மகேஸ்வரியும் கூட்டிட்டு வாங்க. என் கூட தான் படிச்சாள்வ. நல்லா சிரிச்சு சிரிச்சு கதை விடுவாள்வ. நீ யாரும் போறதே தெரியாது. சரிம்மா நான் கூட்டு வரேன். இப்ப கூட்டத்துக்கு அவளு காலையிலே ஒரு வாட்டி பஸ்ல போயிட்டு தானே வந்தாள்வல. அதான் எங்க வீட்டுக்காரவே வந்திருக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னாவ. அன்றைக்கு எல்லாரும் அப்ப சேர்ந்து போவோன்னு. நீங்களும் வாரியலாக்க? அப்படி சேர்ந்து அப்படி காத்தால போயிட்டு வருவோம். என்ன வெக்கையா இருக்கு இந்த பஸ்ல வந்து, வெக்கையே தெரிய மாட்டேங்குது பத்தியில. போன ஒரு 8 மணிக்கு முன்ன வந்துடலாமா? எனக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்க்கணும் பத்திடுங்க. அதுக்கு என்னக்கு 8 மணிக்கான வருவோம். அரை மணி நேரம் தொடர பார்ப்போம். மறுபடி பஸ்ல அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு மாறி வருவோம். காசா பணமா நம்ம பாட்டு போக வேண்டியதானே. இந்த நேரம் பார்த்து கடையில பூட்டி வச்சுட்டான். சும்மாதான் போக வேண்டியதா இருக்கு. கடையில இருந்தா கூட அங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டாவது வரலாம். ஆமாக்கு, நானும் இந்த வீட்டுல நீ யாருமே போக மாட்டேங்க. எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போலான்னு பரப்பிட்டு பத்துடுங்க மதுரைக்கு. என்ன நினைச்சமோ தெரியல, அடுத்து போவல. நல்ல வேலைதான் போவாம இருந்திருக்கோம். இல்லன்னா ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வேஸ்ட் ஆயிருக்குங்க. இப்ப என்ன பாருங்க, ஃப்ரீயா போயிட்டு வந்துடலாம் பத்தியா? சின்ன பொண்ணு, அப்ப 4 மணிக்கு எல்லாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. போயிட்டு 8 மணிக்கான வருவோம். சரிக்கு சேர்ந்து போவோன்னு. நம்மளுக்காவது வெளியே போவ வர ஒரு காரணம் இருக்குன்னு வைங்களாம். எங்கிட்ட ஒருத்தி எங்க போனே தெரியாம டிக்கெட் ஃப்ரீன்னு போயிட்டு வராக்கா அங்க எங்கேயும். ஆமா அதுல